தமிழக மக்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். வணக்கம். ஆக்சுவலாக புதியது ஒரு கட்சி ஒன்று நம்ம தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சிருக்காங்க. மிகப்பெரிய லெவலில் புரட்சி பண்ண போகிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ வீர பேச்சுக்கள்லாம் கொடுத்தாங்க. ஆக்சுவலாக அந்த கட்சியோட பேர் என்னன்னா டிவிகே, திராவிடர் வெற்றி கழகம். எத்தனை நாள் தாண்டா இந்த திராவிட கூட்டத்தில் மாட்டி சிக்கிறதுன்னு சொல்லிட்டு புதிய ஒரு கட்சி வந்தாங்க, டிவிகேன்னு சொல்லிட்டு. அந்த ஒரு கட்சியில் மட்டும்தான், சாரி அதுக்கு முன்னாடி தாவேகா, டிவிகே தமிழக வெற்றி கழகம், இன்னொரு பக்கம் தாவேகா தமிழக வாழ்வுரிமை கட்சி வந்து அது தாவேகா. அதுவும் டிவிகே ரெண்டும் ஒன்று தான். அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. இன்னொரு கட்சி வந்து நாத்தாக்கா, நாம் தமிழர் கட்சி. ஸோ இந்த ஒரு 3 கட்சி மட்டும்தான். ஏன்னா இவர் வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியோட தலைவர் பண்ருட்டி இவர் இருக்கார்ல, வேல்முருகன் அவர்கள் வந்து பியூர் அண்ட் பியூர் ஒரு தமிழ் தேசியவாதி. அந்த ஒரு காரணத்தினால அந்த கட்சியை வந்து அந்த பேரில் ஆரம்பிச்சாங்க. ஆனால் இப்போ யார் கூட போயிருக்காங்க? திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட. சரி, அதை கூட விட்டுருவோமா. ஆனால் புதிய ஒரு கட்சி ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அதோட பேர் என்ன? டிவிகே, திராவிடர் வெற்றி கழகம். அதாவது தமிழ் தேசியம் வந்து திராவிடத்தை அழிச்சு இப்ப தமிழ் தேசியம் தானே வந்துட்டு இருக்கு. சிபி ஆதித்யநாதருக்கு அடுத்ததா இந்த அளவுக்கு தமிழ் தேசியத்தை திராவிடத்தை உடைச்சு தமிழ் தேசியத்தை மிகப்பெரிய லெவலில் கொண்டு போன ஒரே நபர்னா சீமான் அவர்கள் மட்டும்தான். ஆனால் அதுக்கு அடுத்ததா அந்த திராவிடம் என்கிற பேர் இல்லாமல் ஒரு கட்சி ஆரம்பிக்கப்பட்டதுன்னா நான் உண்மையிலே வியந்தது. அந்த பேரை பார்த்து வியந்தது வந்து தமிழக வெற்றி கழகம், தாவேகா. அதை தாண்டி வந்து இப்போ திருப்பியும் ஒன்று தொடங்கியிருக்காங்க. அதே குட்டையில் ஊற மாட்டையா. அது வந்து ஆக்சுவலாக இந்த கட்சி வந்து எப்படி சொல்றதுன்னா, ஒரு உட்கட்சி பஞ்சாயத்துக்காக நானும் ரவுடி தான்டா சொன்ன மாதிரி ஒரு கட்சி ஆரம்பிப்பாங்கல்ல, அதே மாதிரி ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. ஆக்சுவலாக இந்த கட்சி யாரால் ஆரம்பிக்கப்பட்டதுன்னா, மல்லை சத்யான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். அவர் யாருன்னா வைகோ இருக்கார்ல. ஆக்சுவலாக வைகோ வந்து அதாவது அதுக்கு முன்னாடி வந்து திராவிடம் என்கிற ஒரு விஷயம் எதுக்காக உருவாக்கப்பட்டுச்சு, இந்த திராவிடத்தை வச்சு எப்படி இவங்க நம்ம மக்களை ஏமாத்துறாங்க, எதுக்காக இன்னைக்கும் அந்த திராவிடம் என்கிற பெயர்லையே கட்சிகளை ஆரம்பிக்கிறாங்கிற ஒரு விஷயத்த ஷார்ட்டாக பார்த்துடலாம். ஆக்சுவலாக என்னன்னா, தமிழர்கள் மட்டும்தான் நம்ம தமிழ்நாட்டில் ஆளணுங்கிறது நம்ம தமிழ் தேசியத்தோட மிகப்பெரிய ஒரு கொள்கை, தமிழ் தேசியத்தோட மிகப்பெரிய சித்தாந்தம். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் எதிர்கட்சிகள், அதாவது தமிழ் தேசியத்துக்கு எதிர்கட்சிகளாக இருக்கிற கட்சிகள் யாரெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மதிமுக, தேமுதிக, திராவிட முன்னேற்ற கழகம், அதிமுக, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் இன்னைக்கு வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தலைவராக இருக்கிறது யாருன்னா தமிழர். இன்னைக்கு நான் சொல்கிறேன். அது முன்னாலேயும் கூட அவங்க இது திராவிடம்னு வச்சிருந்தாலும் அவங்க வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து எஃப்சி தானே, ஃபார்வர்ட் காஸ்ட். ஓகே. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, நான் அந்த அதிமுகவில் இன்னைக்கு சொல்கிறேன் தமிழர். ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்தது அவங்க ஆரம்பிக்கப்பட்டது எப்படின்னா, லைக் வந்து கருணாநிதி அவர்கள் தமிழரான்னு கேட்டால் கிடையாது. லைக் அந்த சமூகத்தை மென்ஷன் பண்ணலை. அவரும் ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை சார்ந்தவர், வந்து கிட்டத்தட்ட தெலுங்கு சமூகத்தை சார்ந்தவர், தெலுங்கு பேசும் தாய்மொழியை கொண்டவர். தேமுதிக லைக் வந்து விஜயகாந்த் அவர்களோட கட்சி. ப்ளஸ் அதை தாண்டி வந்து இப்போ மதிமுக, வைகோ அவர்களோட கட்சி. வைகோ அவர்களுடைய முழு பேர் வந்து கோபாலசாமி நாயக்கர். இதுதான் அவருடைய முழு பேர். அவரும் தமிழ் கிடையாது. இவங்க வந்து அதை தாண்டி வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து மலையாளி. இவர் கூட அடிக்கடி சொல்லுவார். யாருன்னா, நான் ஆக்சுவலாக வந்து விஷயத்த சொல்கிறேன், திராவிடம் ப்ளஸ் தமிழ் தேசியம் இந்த ரெண்டுத்துக்கான வித்தியாசம், எதுக்காக தமிழ் தேசியம் உருவாக்கப்பட்டது, எதுக்காக திராவிடம் உருவாக்கப்பட்டதுங்கிற ஒரு விஷயம். எம்ஜிஆர் அவர்கள் வந்து மலையாளி. இதை யார் அடிக்கடி சொல்லி ஞாபகப்படுத்துவார்னா கருணாநிதி அவர்கள். எதுக்காக சொல்லுவார்னா, ஒரு மலையாளியை நீங்கள் எப்படி வாக்களிக்கலாம், ஒரு மலையாளி எப்படி வந்து இங்கே ஆளலாம், அப்போ இவரும் தெலுங்குறது தானே. ஆமாம். ஆக்சுவலாக எதுக்கு இவர் மலையாளின்னு சொல்கிறாருன்னா, அவர் வந்து கேரளா மாநிலத்தை சார்ந்தவர். ஆக்சுவலாக வந்து மலையாளம் பேசும் கம்யூனிட்டி சார்ந்தவர், அந்த ஒரு ஸ்டேட்டை சார்ந்தவர். ஸோ அப்படி இருக்கிறதுனால இவங்க எல்லாருமே நாங்கள் தமிழர் என்கிற ஒரு விஷயத்தை முன்னிறுத்தி நம்ம எல்லாருமே திராவிடர் என்கிற ஒரு விஷயத்துக்குள்ள போர்வைக்குள்ளே கொண்டு வந்து நம்மளை எல்லாரையுமே இந்த எப்படி சொல்கிறது, இந்த சமூகத்தை, அதாவது ஒரு தமிழ் என்கிற ஒரு விஷயத்த எல்லாருமே பேச முடியும். இப்போ ஹிந்திக்காரனும் அழகாக பேசுகிறான், இங்கிலீஷ்காரனும் பேசுகிறான். பிஜேபியில் இப்போ சேர்ந்த ஒரு பொண்ணு வந்து நல்லா அழகாக பாட்டு பாடுற ஒரு பொண்ணு இப்போ தான் பீகார் மாநிலத்தை வந்து எம்எல்ஏ எலெக்ஷனில் இருந்து ஜெயித்திருக்காங்க. அந்த பொண்ணும் நல்லா கண்ணான கண்ணைன்னு சொல்லிட்டு அஜித்தோட பாட்டெல்லாம் அழகாக பாடுது. சரி, தமிழ் பேசுறது இப்போ எல்லாரும் பேசுகிறான். தமிழ் பேசுகிறவங்க எல்லாம் தமிழர்களான்னு கேட்டால் அது கிடையாது. ஆனால் இங்கே என்னன்னா, உண்மையிலேயே யார் தமிழருங்கிற கண்டுபிடிக்கணும்னா பிளட் டெஸ்ட்டோ எதோ எடுத்து கண்டுபிடிக்க முடியாது. குடிபெயர் யாரெல்லாம் எந்தெந்த ஜாதியில் பிறந்திருக்காங்க, தமிழர்களுக்கு தமிழ்நாட்டில் இந்தந்த ஜாதிகள் வந்து பூர்வகுடி ஜாதிகள். ஸோ இந்த ஜாதிகள் மூலமாக இவங்க எல்லாமே தமிழர்களாக ஐடென்டிஃபை பண்ணப்படுறாங்க. ஸோ நீங்கள் வந்து எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா, சில இந்த மலையாளிஸ் எல்லாம் பேருக்கு பின்னாடி நாயர்னு போட்டிருப்பாங்க, மேனன்னு போட்டிருப்பாங்க. இதெல்லாம் அவங்களோட சர்நேம்ஸ்.
ஸோ என்னதான் அவங்க வந்து படிப்பறிவுல வளர்ந்து என்னதான் பெரிய 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 எப்படி சொல்றது Intelligent ஞானிகள் ஆனாலும். ஆனாலும் இன்னைக்கும் அவனோட சர்நேம் வச்சிருக்க காரணம் என்னன்னா அவன் வந்து மலையாளிஸ் அவங்க அதை ஒரு காட்டுறதுக்காக இந்த பக்கம் ரெட்டியாரன் போட்டிருப்பான், இந்த பக்கம் அதை தாண்டி வந்து தெலுங்கர்களுக்கு அவங்க ஒரு சர்நேம் வச்சிருப்பாங்க. ஸோ இங்கிலீஷ்காரன் அவன் ஒரு புச்சு அது இதுன்னு சொல்லிட்டு அவன் அவனோட தொழிலுக்கு தகுந்தவாறு அப்போ வச்சுக்கிட்ட பேரை இப்போ சர்நேமா அப்படி கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. தமிழர்களை இங்க மூளை செலவை செஞ்சு ஏமாத்துறதுக்காக ஜாதியை ஒழிக்கணுங்கிறதுல நான் முழு நிலைப்பாட்டில் இருக்கேன். ஆனா ஜாதியை ஒழிச்சிட்டாங்கன்னா இவங்களோட சித்தாந்தம் அதுதான். ஜாதிங்கிற எல்லாரும் ஒரே ஜாதி தான், ஐ மீன் வந்து ஒரே சமம் தான் எல்லாருமே. நீங்க எல்லாருமே நம்ம எல்லாம் தமிழ் சமூகத்தை சார்ந்தவங்க. தமிழ் சமூகத்துல இவங்க எல்லாருமே ஒவ்வொரு ஜாதிகளாக பிரிக்கப்பட்டிருக்காங்க. ஆனா எல்லாருமே ஒன்று தான், ஏற்றத்தாழ்வு யாருக்கும் கிடையாது. ஸோ அப்படிங்கிற ஒரு புரிதல் கொண்டு வராம இது எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டணும். தமிழன்கிற பேர்ல எல்லாரும் ஒன்னா இணையங்கிற ஒரு சித்தாந்தத்தை இவங்க முன்வைக்கிறாங்கல்ல, அது எதுக்காகனா இந்த தமிழ் என்கிற சித்தாந்தத்துல இருந்து ஒருத்தன் வளர்ந்து வந்து ஆட்சி பண்றதுக்காக கிடையாது. வெளியே இருந்து ஒரு வெளி மொழி பேசுற ஒருத்தன் வந்து இந்த ஒட்டுமொத்த தமிழ் கம்யூனிட்டியும் ஆட்சி பண்றதுக்காக அவன் இந்த கொள்கையை முன்னெடுக்கிறான். ஸோ அதுதான் இன்னைக்கு அது திராவிடமாக முன்னெடுத்து. நான் எல்லாம் காலேஜ் படிக்கும்போது ஒரு புள்ள ஃபஸ்ட் இயர் காலேஜில் சேர்றேன். அப்போ டிபேட்டில் வந்து ஃப்ரெண்டில் ஒருத்தங்க பேசுகிறாங்க, நம்மளுடைய இந்தியாவுக்கு நேஷ்னல் லாங்குவேஜ் எதுனா ஹிந்தி. நம்ம எல்லாம் யாருன்னா திராவிடியன்ஸ், ப்ரௌட் திராவிடியன் சொல்லிட்டு நம்ம வந்து ப்ரௌடாக சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி. உண்மையிலேயே நம்ம திராவிடியன்ஸ் கிடையாது. தமிழர்கள் அங்கே தெலுங்கல் இருக்காங்க, இந்த பக்கம் மலையாளி இருக்காங்க. நீங்கள் வந்து கேரளாவில் போய் கேட்டால் நீ நம்ம திராவிடியன்ஸ்னு கேட்டால் சிறப்புகள் தேடிப்பான், ஏன்னா நான் மலையாளிடா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து ஹிந்தி நேஷனல் லாங்குவேஜான்னு கேட்டால் இன்னைக்கு வரைக்கும் நம்ம இந்தியா நாட்டுக்கு ஹிந்திங்கிற ஒரு லாங்குவேஜ் எந்த லாங்குவேஜும் நேஷனல் லாங்குவேஜ் கிடையாது. அது வந்து ஒரு அஃபிஷியல் லாங்குவேஜ் எதுக்காகனா கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக. அது வந்து நிறைய, அதாவது அமாங் அஃபிஷியல் லாங்குவேஜ் பல மொழிகளில் அதுவும் ஒரு மொழி கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக. ஆனால் நேஷ்னல் லாங்குவேஜ்னு ஒரு லாங்குவேஜ் நம்ம இந்தியாவில் கிடையாது. அந்த அளவுக்கு தான் புரிதல்ல நம்ம தமிழ் மக்கள் இருக்கிறனால சொல்கிறாங்கல்ல தற்குறின்னு, அந்த அளவுக்கு சில தற்குறிகளாக நம்ம தமிழ் மக்கள் இன்னைக்கு நான் உட்பட நம்ம எல்லாரும் இருக்கிறனால ஈஸியாக வந்து ஆட்சி பண்ணிட்டு போகிறாங்க. அதனால தான் இன்றைக்கும் அதே பேரில் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னா அதுக்கு பேர் வந்து திராவிடர் வெற்றி கழகம். ஸோ இந்த திராவிட வெற்றி கழகத்தில் இதோட பின்புலத்தில் மல்லை சத்யா அவர்கள் இந்த கட்சியோட தலைவர் அவர் தான். அந்த ஃபோட்டோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லைக் வந்து கூட பலர் வந்து நின்று அந்த கட்சியை லைக் வந்து இன்றைக்கி அந்த அறிமுக கூட்டம் ஒன்று நடத்தியிருந்தாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து இந்த கட்சி இதுக்கு முன்னாடி இருந்த கட்சி எதுனா மதிமுக, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். ஸோ அந்த கட்சியோட பின்புலமும் வந்து தெலுங்கு தான். ஸோ நம்ம தெலுங்கு தமிழ்ங்கிற ஒரு வேறுபாடை பேசுறதுக்காக இங்கே வரல. ஆனால் இந்த திராவிடம் என்கிற ஒரு சித்தாந்தத்தை புஷ் பண்ணுறதுனால ஒட்டுமொத்த தமிழ் மக்களையும் மறுபடியும் ஏமாத்துறதுக்காக ஒரு கூட்டம் கலப்பப்பட்டிருக்கு. ஏன்னா இவர் வந்து மதிமுக கட்சி ஆரம்பித்து கடைசி இருந்து 93 94 நினைக்கிறேன் திமுகலேருந்து வெளில வந்து மதிமுகன்னு ஒரு கட்சி ஆரம்பித்து கடைசி அங்கேருந்து 21 மாவட்ட செயலாளர்களையும் திமுகலேருந்து உள்ள வெளியே எடுத்துகிட்டு வந்து திமுக என்கிற கட்சியே உட்கார வச்ச ஒரு பெருமை வாய்ந்த ஒரு நபரும் இதே வைகோ அவர்கள் தான். இதே துரோகம் தான் இவர் இப்ப இன்னைக்கு வைகோ அவர்கள் என்ன துரோகம் செஞ்சிருக்காரோ அதே துரோகம் தான் கருணாநிதி அவர்கள் வைகோவுக்கு செஞ்சிருக்காரு. அதேதான். ஸோ அப்படி ஏன்னா இவர் வந்து அன்னைக்கு கருணாநிதி அவர்களுக்கு ஒரு துரோகம் செஞ்சார். ஆனால் இன்னைக்கு இதே வைகோ அவர்கள் ஸ்டாலின் அவர்களை போல், ஏன்னா இவர் வந்து அன்னைக்கு வந்து கருணாநிதி அவர்கள்கிட்டேருந்து வெளில வந்ததுக்கான காரணம் என்னன்னா இவரை முன்னிறுத்தாம, அதாவது அடுத்த தலைவரா இவரை முன்னிறுத்தாம ஸ்டாலின் அவர்களை முன்னிறுத்தினாங்க. யாருன்னா கருணாநிதி அவர்கள். ஸோ வாரிசு அரசியலுக்கு நான் வந்து எதிரானவங்கிற ஒரே சித்தாந்தத்துக்காக அந்த திமுக என்கிற கட்சியிலேருந்தே வெளியே வந்து மதிமுக என்கிற மதிமுக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியை வைகோ அவர்கள் ஆரம்பிக்கிறார். இவர் ஆரம்பிக்கும் போது திமுகலேருந்து கிட்டத்தட்ட 21 மாவட்ட செயலாளர்களை வெளில எடுத்துகிட்டு வர்றாரு இவரோட சாதகமாக. கிட்டத்தட்ட திமுக உட்காந்துருச்சுன்னு வைங்களேன். வெளில எடுத்துகிட்டு வந்த அதே வைகோ அவர்கள் இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களை போல் ஒரு ஆற்றல் மிக்க ஒரு தலைவரை நீங்கள் பார்த்துட முடியாதுங்கிற ஒரு அளவுக்கு பேசுகிற அளவுக்கு வாடகையோட ஆரம்பிச்சிருக்காருன்னா எந்த அளவுக்கு வச்சு செஞ்சுருக்காங்கன்னு பார்த்துக்கோங்களேன். அதே தான் அந்த கட்சியில் இன்னைக்கு அங்கே நடந்திருக்கிறது. மல்லை சத்யா அவர்கள் இன்னைக்கு வந்து டிவிகேன்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சதுக்கான காரணமே என்னன்னா அங்கே வாரிசு அரசியல். அங்கே வைகோ அவர்கள் என்ன பண்ணுறாரு, அவரோட பையனான துரை வைகோ உள்ள கொண்டு வர்றாரு. பேசவே தரல பாவம். அப்பான்னு சொல்லிட்டு ஸ்டேஜில் ஏறி பேசி அழுதாரு. யாரு கே நேரு அவர்கள் அந்த இடத்துல. ஆக்சுவலாக அவர் வந்து திருச்சியில் வந்து அவரோட ஆளுமை மிக அதிகமாக இருக்குது. யார் கே நேரு அவர்கள். இந்த பக்கம் என்னன்னா அன்பில் மகேஷ் அவர்கள். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, அப்பான்னு பெருமையை பேசுறதுக்கு அழுறாங்களா, ஈஸியாக மேடையில் வச்சு கலாய்ச்சி விட்டுட்டாங்க. ஆக்சுவலாக அப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய பேச்சாளர் யாருன்னா வைகோ அவர்கள்.
அவரோட மகனுக்கு இந்த நிலைமைன்னு பார்க்கும்போது இப்படி ஆற்றல் அற்ற ஒரு மகனா இவர் இருக்காரே அப்படிங்கிறது தான் என்னோட வருத்தம். என்னன்னா மிகப்பெரிய ஒரு கட்சியை சாம்ராஜ்யத்தை அடுத்து இன்னொரு வாரிசுக்கு கொடுக்கணுங்கிறது எல்லாரோட தகப்பனுக்கும் இருக்கிற ஒரு இதுதான். ஆனா தகுதி இல்லாத மகனுக்கு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதுக்காக தான் இவர் கேட்கிறாரு. யார் மல்லை சத்யா அவர்கள் அவங்களுக்குள்ள அந்த கிளாஷில் தான் துரோகின்னு சொல்லிட்டு ஒரு பட்டத்தை கட்டி மல்லை சத்யா அவர்களை வெளியே தள்ளினாங்களா. வெளியே தள்ளதுக்கு அப்புறமா இப்போ வந்து டிவிகேன்னு ஒரு கட்சி அமைச்சிருக்காங்க. ஆனா அவரும் தமிழர் தான். ஆனா அந்த கட்சி அமைச்சதுக்கு அப்புறமா அவரும் ஒரு புரிதல் இல்லாம இப்போ புதுசா டிவிகேங்கிற ஒரு கட்சி வந்திருக்காங்க, தமிழக வெற்றி கழகம். அந்த கட்சி வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துருவாங்க, ஒரு புரட்சியை பண்ணிடுவாங்கிறதுக்காக தான் மக்கள் திருப்பியும் ஒரு விழிப்புணர்வுல வராங்க. எல்லாரும் அரசியலை விட்டு நோக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த திருப்பி இன்னொரு சுண்டக்கா கட்சி ஒன்று ஆரம்பிச்சு நாங்க வந்து டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் தான் போட்டி, டிவிகேக்கும் டிவிகே தான் போட்டி, ஏடிஎம்கேவுக்கும் எங்களுக்கு தான் போட்டிங்கிற ஒரு நாடகத்தை போடுறதெல்லாம் எந்த அளவுக்கு திருப்பியும் நம்ம தமிழ் மக்களை மூளை செலவை செஞ்சு முட்டாளாக்க முடியும்னு எனக்கு தெரியல. அதாவது வழக்கம் போல இந்த தமிழ் தேசியவாதி இன்னொரு பக்கம் திராவிடியன் ஸ்டாக் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக்குக்குள்ள நான் போகவும் விரும்பல. காரணம் என்னன்னா தமிழ் தேசியவாதிங்கிற ஒரு விஷயமே சீமான் தம்பி என்கிற ஒரு முத்திரையை குத்திடுறாங்க. ஆனால் சீமான் அவரோட அரசியல் என்னன்னா ஒரு வெறுப்பு அரசியல்ங்கிற ஒரு விஷயத்த கக்குறாங்க. அந்த வெறுப்பு அரசியல் எனக்கு ஆக்சுவலாக பிடிக்காத காரணம் என்னன்னா, நான் ஆக்சுவலாக நாம் தமிழர் கட்சியில் ஆரம்பத்தில் இருந்தேன். என்னோட முதல் பயணிச்ச கட்சியை வந்து நாம் தமிழர் கட்சி தான். ஸோ எனக்கு அதில் பிடிக்காத ஒரு விஷயம் என்னன்னா, லைக் வந்து தமிழர்கள் மட்டும்தான் இங்கே இருக்கணும், தமிழர்கள் மட்டும்தான் ஆட்சி பண்ணணும், தமிழர்கள் மட்டும்தான் இங்கே வாழணும். மிச்சம் எல்லாரும் வந்தேரிகள், மிச்சம் மலையாளிஸ் தாண்டி தெலுங்கு பேசுகிறவங்க, ஹிந்திக்காரங்க எல்லாருமே என்னன்னா வெளியேறணும், அவங்க எதுவுமே ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கிடையாதுங்கிற ஒரு விஷயத்த முன் வச்சிருந்தாரு. அதுலேயும் சில எனக்கு மாற்று கருத்துக்கள் இருக்கு. ஏன்னா நம்மளுக்கு எப்படி தமிழ் தேசியம் முக்கியமோ அவங்களுக்கும் தெலுங்கு தேசம்ங்கிற ஒரு முக்கியம். ஏன்னா அப்போதான் நம்மளுக்கு கல்ச்சர் பண்பாடுங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஒவ்வொரு மொழி பேசுகிறவங்களுக்கும் அவங்களுக்கும் கல்ச்சர் பண்பாடு, அவங்களுக்கும் ஒரு என்ன சமுதாய கல்ச்சருங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. எல்லா மொழிகளுக்கும் எல்லா இனத்துக்கும் இருக்குல்ல. ஸோ அதே மாதிரி மலையாளிகளுக்கும் இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாநில தன்னாட்சியாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு சுயாட்சியாக இருந்தாலும் சரி, அவங்களோட கல்ச்சரை பாதுகாக்கிறதுக்கான அவங்களுக்கு ஒரு தமிழ் தேசியம் மாதிரி அவங்களுக்கு ஒரு தெலுங்கு தேசியம்ங்கிறது முக்கியம். அப்படிங்கிற ஒரு புரிதலை தான் நம்ம வந்து கற்பிச்சிருக்கணுமே தவிர, இங்கே வந்து நீ வரக்கூடாது அவன் வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு வந்தாரை வாழைக்கும் தமிழ்நாடு தானே நம்ம தமிழ்நாடு. அப்படி இருந்தனால தான் இந்த அளவுக்கு நம்ம இருந்துட்டு இருக்கோம். எல்லாரையும் உட்கார வச்சு நம்மளை அடிமையாக ஆக்கி நம்ம பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இருந்தாலும் அந்த அளவுக்கு வெறுப்பரசியல் நம்ம கக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் மறுபடியும் நம்மளை வந்து நம்ம தமிழ் பேசுகிற மக்களே, தலைவர்களே, இதுதான் ஒரு புரிதலே இல்லாமல் திராவிடம் என்கிற ஒரு விஷயத்த சித்தாந்தத்தை எடுத்து ஆக்சுவலாக விஜய் அவர்கள்கிட்ட எனக்கு ஒரு மாற்று கருத்து இருந்துச்சு. அதாவது என்னன்னா, திராவிடமும் தமிழ் தேசியம் இரு கண்கள்னு சொல்லும்போது ஆக்சுவலாக ரெண்டுமே வேற. ஆமாம், எனக்கு ரெண்டுமே வேற. அவங்களுக்கு எனக்கு ஆதரவு இருக்கு, தமிழக வெற்றி கழகத்துக்கு எனக்கு ஆதரவு இருக்கு. ஆனா இதுல இருந்து எனக்கு வந்து முரண்பாடு இருக்கு. ஆமா, ஏன்னா தமிழ் தேசியம்னா நேஷனலிசம் வந்து ஆமா தேசிய இனத்தோட அரசியல். ஆனா திராவிடம் என்பது ஒரு மேனிபுலேட்டிவ் அரசியல். என்னன்னா தமிழ் தேசியம் என்கிற ஒரு விஷயம் திராவிடத்தை அழிக்கணுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டுச்சு. திராவிடம் என்கிற ஒரு விஷயம் தமிழ் தேசியத்தை அழிக்கணும், தமிழ் என்கிற ஒரு உணர்வால மக்கள் எல்லாரையும் நம்ப வச்சு ஏமாத்தி இவங்களுடைய ஒரு அரசியல் சித்தாந்தத்தை புகுத்தி மக்களை ஏமாத்தணுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டுச்சு. ஸோ ரெண்டுமே வெவ்வேறு இருமுனை கத்திகள் மாதிரி. இவனை குத்துறதுக்கு இருக்கான், இவனை குத்துறது இருக்கான். ரெண்டத்தையும் தான் கண்ணில் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா அது வந்து ஒரு புரிதல் இல்லாத ஒரு கருத்தியெல்லாம் இருக்கணுங்கிறது வந்து எனக்கு ஒரு முரண்பாடாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து நம்ம வெறுப்பரசியலை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மேலும் நம்ம தமிழக மக்களை வந்து இந்த மாதிரி திராவிடம் என்ற ஒரு பேரில் வந்து ஏமாற்றணும்னு எந்த அவசியமும் இல்லை. அதை தாண்டி வந்து டிவிகே என்கிற ஒரு மாட்டு கட்சி உருவாகிட்டு இருக்கும்போது, மக்களுக்கான ஒரு அரசியல் கட்சியாக உருவாகிட்டு இருக்கும்போது அதோட ஒரு பரிணாம வளர்ச்சியை தான் நம்ம பார்க்கணுமே தவிர, அதை தாண்டி எதிர்கட்சிகளாக எத்தனை பேர் வந்து ஒன்று கூடி திமுகவை வீட்டுக்கு அனுப்புறோன்னு தான் பார்க்கணுமே தவிர, இவங்களுக்கு டிவிகேக்கு ஆப்போசிட்டாக ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா டிஎம்கே, தேமுதிக, மதிமுக, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இந்த புதுசாக இப்போ ஆரம்பிச்சிருக்க டிவிகே திராவிட வெற்றி கழகம், இது எல்லாமே ஒரே குட்டை. ஆமா, ஆளுங்கட்சி குட்டை. திராவிடம்ங்கிற தாண்டி இது எல்லாமே இவர் வைகோ எங்க இருக்காரு, திமுக கிட்ட. இவர் எங்க இருக்காரு, மல்லை சத்யா, திமுக கிட்ட. இவங்க எல்லாரும் ஒரே கூட்ட. அந்த மல்லை சத்யா அவர்கள் கூட நாஞ்சில் சம்பத் அவர்கள் இருக்கிறாரு எங்கன்னா அந்த மேடையில. மல்லை சத்யா அவர்களும் நாஞ்சில் சம்பத் அவர்களும் தமிழர்கள். அவர் யாருக்காக நிக்கிறாரு, திமுகக்காக. ஸோ அப்ப இவங்க எல்லாரும் இங்க நிற்கும் போது இவங்க போட்டி யாருக்காக இருக்கணும். லைக் திமுக வீட்டுக்கு அனுப்பணுங்கிறதுக்காக தான் ஒரு கட்சி ஆரம்பிச்சு அவங்களால தான் ஒரு அரசியலை முன்னெடுக்க முடியும்.
இவன் திருப்பியும் ஒரே குட்டையில ஊறின மட்டையா இருக்கும்போது இது எந்த குட்டையில போய் இந்த கட்சி வந்து சீக்க போகுதுன்னு எனக்கு தெரில. மக்கள் நீதி மையங்கிற அப்பேற்பட்ட ஒரு கட்சியே கடைசியில் போய் வடமானம் வச்சுக்கிட்டாரு. இன்னொருத்தர் நைட்டு 2 மணிக்கு எனக்கு முழிப்பு வந்துச்சு, பிஜேபிக்கு எனக்கு போகணுங்கிற மாதிரி தன்னோட ராதிகாவை எழுப்பி தட்டி எழுப்பி போய் சேர்ந்தது மாதிரி அந்த கட்சியில் போய் இணைஞ்சிட்டாரு. யாருன்னா இவர் நம்ம சரத்குமார் அவர்கள். இப்படி பலர் இருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இவர் என்னைக்கு காணாமல் போக போறாரு, என்னைக்கு வந்து எந்த குட்டையில போய் ஊற போறாருன்னு தெரியல. தமிழக மக்கள் கொஞ்சம் விழிப்புணர்வு. ஒருவேளை இது லாங் டைம் விஷனா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். வருங்காலத்துல திராவிட வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகம் சொல்லிட்டு வரும் சொல்லிட்டு அதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. காரணம் என்னன்னா, திராவிடம் என்கிற ஒரு விஷயம் வந்து இதுக்கு முன்னாடி நீதி கட்சி வெள்ளையர்கள் வந்து நீதி கட்சி ஜஸ்டிஸ் பார்ட்டி வச்சிருந்தாங்க. அந்த ஜஸ்டிஸ் பார்ட்டிலேருந்து அதுக்கு அடுத்தது வந்து இவர் பெரியார் வந்து திராவிடர் கழகம் ஆரம்பிச்சார். அந்த திராவிட கழகத்துக்கு அடுத்ததாக தான் இவங்களுடைய லைக் திமுக அண்ணா அவர்களுடைய, ஏன்னா இவரை தாண்டி பெரியாரை தாண்டி மிகப்பெரிய லெவல்ல தமிழ்நாட்டு மக்களுக்காக உழைச்சவர், பேசி பேசி கத்தி கத்தி உழைச்சவர் யாருன்னா அண்ணா. ஏன்னா பெரியார் அவர்கள் வந்து தவறான பழக்க வழக்கங்கள் எல்லாம் அவர் வந்து சுயநலவாதி. பெரியார் வந்து ஒரு சுயநலவாதி, தமிழருக்கு எதிரானவர். 69 வந்து யாரு அண்ணா அவர்கள் இறக்குறாங்க. 69 இறந்ததுக்கு அப்புறமா 67 69 வரைக்கும் அண்ணா அவர்கள் ஆட்சி பண்றாரு 2 வருஷம். இறக்குறதுக்கு அப்புறமா கருணாநிதி அவர்கள் அதை டேக் ஓவர் பண்றாரு. அந்த கட்சியை டேக் ஓவர் பண்ணி கிட்டத்தட்ட 72 வரைக்கும் 72 73 வரைக்கும் ஆட்சி பண்றாரு. 73 வந்து திருப்பி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை யார் ஆரம்பிக்கிறாருன்னா எம்ஜிஆர் ஆரம்பிக்கிறாரு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பிச்சு அப்போ ஆட்சியை பிடிச்சவர் 87 அவர் இறக்குறது வரைக்கும் திமுகவில் ஆட்சியை பிடிக்க முடியல. திராவிடம் தான் ஒட்டுமொத்தமாக சூழ்ந்து இருந்துச்சு. ஸோ அந்த பரிணாம வளர்ச்சி நீதி கட்சியில் தொடங்கி திராவிட கழகத்தில் தொடங்கி திமுகவில் மறுமலர்ச்சி ஆகி திருப்பி அதிமுக, திருப்பி மறுபடியும் திமுக, திருப்பி அதுக்கப்புறமா அந்த திமுகலேருந்து திருப்பி வந்தது தான் இந்த மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், வைகோவோட கட்சி. திருப்பி அதுலேருந்து திருப்பி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு அதிமுக, திமுக, தேமுதிக 2004 யார் விஜயகாந்தாரோட கட்சி அப்படின்னு பல கட்சிகள் வந்து இன்னைக்கு எங்கே வந்து நிற்குதுன்னா டிவிகே, திராவிடர் வெற்றி கழகம்ங்கிறது. ஸோ மறுபடியும் மக்கள் ஏமாற மாட்டீங்கன்னு நம்புகிறேன். ஏன்னா தமிழ்நாட்டோட எதிர்காலம் டிவிகே கையில் இருக்கோ, இல்லை பிஜேபி கையில் இருக்கோ, இல்லை அதிமுக கையில் இருக்கோ, கடைசி எண்ட் ஆஃப் த டே உங்களோட கையில் இருக்குது. சரியான நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுத்து வாக்களித்து தமிழ்நாட்டோட எதிர்காலத்தை காப்பாற்றுவீங்கன்னு நம்புகிறேன். நம்பி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.